வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்களிடம் இன்றைக்கு பரவியிருக்கக்கூடிய பல்வேறு தப்பெண்ணங்கள் அல்லது வரலாற்றிற்கும் உண்மைக்கும் புறம்பான தகவல்கள், அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கும் இன்னும் சில நாட்களுக்கும் பேசப்போகிறோம். பொதுவாக கல்லூரி ஏன் பள்ளி மாணவர்களிடம் கூட அந்த எண்ணங்கள் மிக ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன எண்ணங்கள்? முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எதிரான எண்ணங்கள். இன்னும் சொல்லப்போனால் நாம் இதுவரைக்கும் அடைந்த வளர்ச்சியை பின்னோக்கி திருப்பக்கூடிய சில கருத்தாக்கங்களை சிலர் தொடர்ந்து விதைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு விவசாயத்தை ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒன்றாக பார்க்கிற ஒன்று இளைஞர்களிடம் இந்த எண்ணம் தொடர்ந்து பரப்பப்படுகிறது. ஏன் இந்த எண்ணம் பரப்பப்படுகிறது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன? இதை பற்றி நாம் முதலில் இன்றைக்கு பேசலாம். ஒரு காலத்தில் வேளாண்மை மட்டும்தான் நம்முடைய உழைப்பிற்கும் உற்பத்திற்குமான ஒரே ஒரு தளமாக இருந்தது. பெரும்பாலும் வேறு நிலத்தில் வேலை செய்யக்கூடியவர்களையும் நில உரிமையாளர்களையும் கொண்ட ஒரு பொருளாதாரத்தை நாம் 1970கள் வரைக்கும் கூட இந்தியா கொண்டிருந்தது என்று சொல்லலாம். நகர்ப்புறங்கள் மிக குறைவாக இருந்தன. நகர்ப்புற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் வேளாண்மை என்பது முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாக இருந்தது. ஆனால் வேளாண்மையில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் வறுமையில்தான் வாடினார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். ஆனால் உணவு உற்பத்தி மிக மிக அவசியம். இந்த உணவு உற்பத்தியை அதற்காக நாம் எத்தகைய ஒரு பங்களிப்பை ஒரு சமூகம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது வேளாண்மை அல்லாத தொழில்களினுடைய வளர்ச்சி என்பது 1970களுக்கு பிறகு வேகமாக இந்தியாவில் நடந்தது. முக்கியமாக நகர்ப்புறங்களின் வளர்ச்சி, தொழில்மயமாதல், பல புதிய தொழில்களுடைய வளர்ச்சி காரணமாக இந்த மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 1990களுக்கு பிறகு, உலகமயமாதலுக்கு பிறகு சர்வதேச ரீதியான தொழில்கள் இங்கு வர ஆரம்பித்தன. அப்போது வேளாண்மை செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. வேளாண்மை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இங்கு வேளாண்மை செய்வதை ஒரு மிகப்பெரிய புனித தொழில் போல சிலர் மாற்றுகிறார்கள். நீங்கள் அமெரிக்கா போன்ற ஒரு மிகவும் வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற தன்னிறைவு பெற்ற நாடுகள், வேறு சில ஐரோப்பிய நாடுகளில் கூட மக்கள் தொகையில் 10% கீழானவர்கள்தான் அவர்கள் இந்த வேளாண் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோருமே வேறு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் அல்லது வேறு வணிகம் சார்ந்த தொழில்கள் அல்லது சேவைத்துறைகள், இது போன்ற பணிகளில் தான் ஈடுபடுகிறார்கள். இது போன்ற பணிகளில் ஈடுபடுகிற போது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுகிறது. விவசாய குடும்பத்தில் சேர்ந்த ஒருவர் அவர் விவசாயமே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மாறாக ஏதேனும் அவர் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பிற்கோ அல்லது வேறு சில கல்வியை நோக்கியோ அவர் செல்லலாம். அப்படி செல்கிற போது அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்பிலேயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. உணவு உற்பத்தி வீழ்ச்சியடைந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த புதிய உற்பத்தி முறை வருவதற்கு முன்பிருந்ததை விட நவீன வேளாண்மை முறையின் காரணமாக தேவைப்படுகிற ஆட்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அதே சமயத்தில் வேளாண் உற்பத்தியும் அதிகரித்தது. ஆனால் பலரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கு பசுமை புரட்சி வந்ததன் காரணமாக, நவீன வேளாண்மை வந்ததன் காரணமாக இங்கு நம்முடைய விவசாயமே அழிந்து விட்டது, பாதிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள். உண்மை என்ன? இதை நாம் நாளைக்கு பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில வாரங்களுக்கு முன்பு நான் திருவண்ணாமலையில் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரியில் மாணவர்களிடையே பேசுகிற போது நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற காற்று மாசடைந்திருக்கிறது, நாம் அருந்துகிற நீர் தூய்மையானதாக இல்லை, நாம் உண்ணும் உணவு அத்தனை உடலுக்கு ஏற்றதாக இல்லை. இத்தனை இருந்தும் கூட மக்களின் வாழ்நாள் கூடியிருக்கிறது. சராசரி வாழ்நாள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று நாம் சொல்லுகிறோமே, 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் சராசரி வாழ்நாள் 31.9, அதாவது 32 வயது தான் சராசரி வயது. இன்றைக்கு அது 70ஆக உயர்ந்திருக்கிறது. எந்த தருணத்தில் மோசமான காற்று, மோசமான நீர், மோசமான உணவு, இவ்வளவையும் தாண்டி நம்முடைய வாழ்நாள் உயர்ந்திருக்கிறது. இதற்கு இந்த மருத்துவ அறிவியல், நவீன மருத்துவம் காரணம் என்று பேசினேன்.
அதை கேட்ட ஒரு மருத்துவர் என்னிடத்திலே சொன்னார், இன்னொன்றையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வாழ்நாள் கூடியிருக்கிறது என்பது மட்டும் பெருமை இல்லை, இப்போதெல்லாம் டாலி எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் என்றார். எனக்கு அந்த சொல் புரியவில்லை. டாலி என்றும் பிறகு குவாலி என்றும் 2 சொற்கள் இருக்கின்றன, தேடி பாருங்கள் என்று கூறினார். அந்த டாலி என்பது அதில் இருக்கிற அதற்கு ஒவ்வொரு சொல்லுக்குமான முதல் எழுத்து தான் அப்படி இருக்கிறது. குவாலி என்பது குவாலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் என்பது. டாலி என்பது டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். இது வேறொன்றும் அல்ல, நாம் எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தோம் என்பதோடு சேர்த்து இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். வாழ்நாள் உயர்ந்திருக்கிறதா என்பதை விட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வாழ்ந்த நாளில் நாம் நோய் இல்லாமல் வாழ்ந்த ஆண்டுகள் எவ்வளவு? நோய் என்றால் சாதாரணமாக வந்து போகிற இருமல், காய்ச்சல் என்பது வேறு. சிலர் கோமாவில் இருக்கிறார்கள், 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கோமா. அது அவர்கள் வாழ்ந்த நாளில் பெரும்பாலும் கணக்கில் சேர்க்க முடியாது. சிலர் இயங்க முடியாமல் போகிறது, சிலருக்கு பேச முடியாமல் போகிறது, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். எவ்வளவு தூரம் நாம் வாழ்நாளில் இழந்த நாள்கள். நாம் வாழ்ந்திருக்கிறோம், ஆனாலும் இயல்பாக ஊக்கத்தோடு வாழ முடியவில்லை என்றால் அந்த நாள்களை கழித்து விட வேண்டும். எதை கணக்கில் கொள்ள வேண்டும்? குவாலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். மிக இயல்பாக உடல் நலத்தோடு அறிவோடு வாழ்ந்த அந்த நாள்கள் தான் நம்முடைய வாழ்நாளில் கணக்கில் சேரும். எனவே நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதோடு சேர்த்து எப்படி வாழ்ந்தீர்கள், வாழ்க்கை தரம் என்னவாக இருந்தது என்பதையும் வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும் என்றவர் சொன்னார். அது சரிதான். அதை கணக்கெடுக்கிற போதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. இந்தியாவிலே சராசரி வாழ்நாள் மட்டும் கூடவில்லை, வாழ்க்கை தரமும் கூடியிருக்கிறது. உலகத்தில் பல நாடுகளில் கூடியிருக்கிறது. இந்தியாவிலே சராசரி வாழ்நாள் 70 என்றால் உலகத்தில் பல நாடுகள் 80ஐ தாண்டிவிட்டன. ஜப்பானில், சீனாவில், ஹாங்காங்கில் எல்லாம் 84, 86 ஆண்டுகள் சராசரி வயதாக இருக்கிறது. நமக்கு கீழே சில நாடுகள் இருக்கின்றன. 60க்கு கீழே 52, 53 தான் சராசரி வாழ்நாள் என்பது சோமாலியாவில், நைஜீரியாவில், இப்படி சில நாடுகளில் மட்டும்தான் அந்த நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதுமே மக்களின் வாழ்நாளும் கூடியிருக்கிறது, வாழ்க்கை தரமும் கூடியிருக்கிறது. இதற்கு இந்த நவீன மருத்துவம் ஒரு காரணம். அதனை நாம் ஆங்கில மருத்துவம் என்று தவறாக சொல்லுகிறோம். ஆங்கில மருத்துவம் அல்ல, அது மாடர்ன் மெடிசின், நவீன மருத்துவம் என்பதுதான் சரி. அந்த நவீன மருத்துவத்தின் வளர்ச்சியால் நான் வாழ்நாள் கூடியிருப்பதை மட்டும் சொன்னேன். அந்த மருத்துவர் எடுத்து சொன்னார், இல்லை இல்லை, வாழ்க்கை தரமும் கூடியிருக்கிறது. அதுதான் பெரிய வெற்றி. நாம் வாழ்கிற காலத்தில் நலமாக வாழ்கிறோமா, நம்முடைய சுய நினைவோடு வாழ்கிறோமா, பிறர் துணையின்றி வாழ முடிகிறதா என்பதுதான் வாழ்வின் பொருள் என்பதை எடுத்து சொன்னார். உண்மைதான். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது.
ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே?
ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்ப நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.